மாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஐபிஎல் திருவிழா வெகு சீக்கிரத்தில் ஆரம்பமாக இருக்கிறது. இனிதான வணக்கங்கள் அனைவருக்கும். இந்த வீடியோவில் கடந்த வருடத்தில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய எஸ்ஆர்எச் அணியை பற்றி தெளிவாக பார்க்க இருக்கிறோம். எஸ்ஆர்எச் அணியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஹோல் டீம் மெம்பர்ஸ், ரெண்டாவது பாயிண்ட்டு ஸ்ட்ராங் பிளேயிங் 11, மூணாவது பாயிண்ட்டு பிளேயர்ஸ் ஐபிஎல் டேட்டா, நாலாவது பாயிண்ட்டு டீமோட ஐபிஎல் டேட்டா, அஞ்சாவது பாயிண்ட்டு அந்த அணியுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ், ஆறாவது பாயிண்ட்டு எந்த இடத்துல முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஹோல் டீம் மெம்பர்ஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எஸ்ஆர்எச் அணியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கடந்த முறை தான் ரொம்ப வெளிச்சத்துக்கு வந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பேட்டிங் ஃபயர் பவராக இருந்தாங்க. அதை கண்டினியூ பண்ண பார்ப்பாங்க. அந்த அணியில் பேட்டர்ஸ் கீப்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா டிராவிஸ் ஹெட்டு, ஹென்ரிச் கிளாசன், இஷான் கிஷன், இவங்க 3 பேரும் விக்கெட் கீப்பர். அடுத்து அபினவ் மனோகர், அதர்வா டைடு, சச்சின் பேபி, அன்கிட் வெர்மா, இவங்க எல்லாம் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, வியான் மல்டர், கமிந்து மெண்டிஸ், இவங்கெல்லாம் ஆல்ரவுண்டர்களாக இந்த அணியில் வலம் வர்றாங்க. எஸ்ஆர்எச் அணியோட பவுலர்ஸ் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா கேப்டனே பேட் கமின்ஸ் ஒரு பவுலர் தான். முகமது ஷமி, ஹர்ஷல் பட்டேல், ஆடம் ஜாம்பா, ராகுல் சகர், ஜெய்தேவ் உனட்கட், சிமர்ஜீத் சிங், இஷான் மலிங்கா, ஜீஷன் அன்சாரி, இத்தனை பேரும் இவங்க அணியில் இடம்பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் செக்மெண்ட்டு பிளேயிங் 11 மற்றும் இம்பேக்ட் பிளேயர், மொத்தத்துக்கு பிளேயிங் 12 யார் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பனிங்கில் டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் பிரித்து எடுக்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க. கடந்த வருடம் அதனால தான் இந்த டீமு எல்லாருக்கும் வெளியே தெரிய ஆரம்பித்தது. அதற்கப்புறம் 1 டவுனில் இஷான் கிஷன், 2 டவுனில் நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், அடுத்து 4th டவுனில் அபினவ் மனோகர் அப்படிங்கிற நம்ம இந்தியன் பிளேயர் விளையாட இருக்கார். அவர்கிட்டையும் சில கிளிம்ஸ் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3rd, 4th, 5th அவங்களும் நல்ல ஃபயர் பவர் இருக்குது அவங்ககிட்டையும் சொல்லணும். அப்போ நல்ல பேட்டிங் குட்டாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுடைய ஆல்ரவுண்டரு கமிந்து மெண்டிஸு, அதற்கப்புறம் பேட் கமின்ஸ் வருவார், அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல், அப்புறம் ராகுல் சகர், முகமது ஷமி, இம்பேக்ட் பிளேயராக சிமர்ஜித் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பிளேயிங் 12 அணியும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கிறது. அடுத்த செக்மெண்ட்டு பிளேயர் ஐபிஎல் டேட்டா ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்குறது அபிஷேக் சர்மா 63 மேட்ச் விளையாண்டுருக்காரு, 1377 ரன்கள் அடிச்சிருக்காரு, 75 ஹையஸ்ட் ஸ்கோரு, 25.5 ஆவரேஜு. ஸ்ட்ரைக் ரேட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது. 150க்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட் இருந்தாலே அவர் பட்டாசு பேட்ஸ்மேன். அப்போ 155.2, 7 50 அடிச்சிருக்காரு, 100 இது வரைக்கும் அடித்ததில்லை. ஃபோர்ஸ் 128 தடவை அடிச்சிருக்காரு, 6 73, 17 கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஆல்ரவுண்டர்னால 11 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. 2 விக்கெட் எடுத்து 4 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட் எடுத்துருக்கிறது தான் பெஸ்ட்டு பவுலிங்கு. எக்கானமி தான் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாரு, 8.64. இடையிடையில் ஓவர் போடுறதுக்கு இவரை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தபடியாக டிராவிஸ் ஹெட்டு 25 மேட்ச் விளையாண்டுருக்காரு, 772 ரன்கள் அடிச்சிருக்காரு, 102 ரன்னு ஹையஸ்ட்டு, 36.76 மேட்சுக்கு சராசரியாக அடிக்கிறார் ரன்னு. ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் பட்டாசு கலப்புற ஸ்ட்ரைக் ரேட்டு 173.8, இவருக்கு தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்குது. அதனால தான் இவர் ஆட்டத்தை கண்டனா பயப்படுறாங்க. 5 50 அடிச்சிருக்காரு, ஒரு 100 அடிச்சிருக்காரு, 76 4, 40 6 அடிச்சிருக்காரு, 2 கேட்ச் பிடிச்சிருக்காரு, 2 விக்கெட்டு 30 ரன் கொடுத்து எடுத்திருக்காரு. ஆனால் எக்கானமி 11.69, கொஞ்சம் சிறப்பு இல்லை. அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி 15 மேட்ச் விளையாண்டுருக்காரு, 303 ரன்கள் அடிச்சிருக்காரு. இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 76, ஆவரேஜாக மேட்சுக்கு 33.67 ரன்கள் எடுக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் இவருக்கு 142.9. அப்போ ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே சிறப்பாக இருக்குது இந்த டீமில். ஸோ அவருடைய 50 பார்த்தீங்கன்னா 2 50 அடிச்சிருக்காரு, இது வரைக்கும் 100 அடிக்கலை. 15 4, 21 6 அடிச்சிருக்காரு, 6 கேட்ச் பிடிச்சிருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு 15 மேட்ச்சில். அதில் 2 விக்கெட்டு 17 ரன் கொடுத்து எடுத்தது தான் பெஸ்ட்டு பவுலிங். ஆனால் இவரும் எக்கானமி 11.39 கொடுக்கறது சிறப்பில்லை. அடுத்தபடியாக இன்னொரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இஷான் கிஷன் 105 மேட்ச் விளையாண்டுருக்காரு,
2644 ரன்கள் அடிச்சிருக்காரு. இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் 99. ஆவரேஜாக மேட்சுக்கு 28 ரன்கள் அடிக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட்டு 135.8. 16 முறை 50 அடிச்சிருக்காரு. இன்னும் 100 அடிக்கலை. ஆனால் 200லாம் அடிச்சிருக்காருன்னா அது ஒன் டேயில் அடிச்சிருக்காரு. பட் இன்னும் T20யில் 100 அடிக்கலை. ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 255 4 அடிச்சிருக்காரு. 6 119 6, 51 கேட்ச்சு, 5 ஸ்டெம்பிங் பண்ணியிருக்காருங்கிறது இவரோட ரெக்கார்டு. அடுத்தபடியாக ஹென்ரிச் கிளாசன், இவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். 35 மேட்ச்சில் 993 ஐபிஎல் ரன்களை அடித்திருக்கிறாரு. இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் 104. இவர் சராசரியாக மேட்சுக்கு 38 ரன்கள் வரை அடிக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள், பட்டாசு கலப்புது, 168.3. அப்போ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டு கலப்புது. அதனால் அவங்க நல்லா அடிக்கிறாங்க. 6 முறை 50 அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு 100 அடிச்சிருக்காரு. 56 தடவை 4 ரன்கள் அடிச்சிருக்காரு. 64 முறை 6 அடிச்சிருக்காரு. 15 கேட்ச் பிடிச்சிருக்காரு. 7 ஸ்டம்பிங் நிகழ்த்துவதற்கு காரணமாக இருக்கார். இவர் ஒரு மேட்ச் வின்னராக தான் இருப்பார், ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபினவ் மனோகர், இந்தியன் ஆல்ரவுண்டரு. இவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 19 மேட்ச் விளையாண்டுருக்காரு. 231 ரன்கள் அடிச்சிருக்காரு. 43 ஹையஸ்ட்டு ரன்கள் அவரோடது. ஆவரேஜாக 17 ரன் அடிக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட்டு 132. 50 அடிக்கலை, 100 அடிக்கலை. 21 4 அடிச்சிருக்காரு. 10 6 அடிச்சிருக்காரு. 10 கேட்ச் பிடிச்சிருக்காரு இவருடைய கேரியரில். அடுத்தபடியாக கேப்டன் பேட் கம்மின்ஸு 58 மேட்ச் விளையாண்டுருக்காரு. 515 ரன்கள் ஐபிஎல் ரன்கள் அடிச்சிருக்காரு. இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் 66. ஆவரேஜாக மேட்சுக்கு 19.81 ரன்கள் அடிக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 149.7, 150 தொற்றுச்சு பாருங்கள். அதே போல் 53 முறை அடிச்சிருக்காரு. 100 இது வரைக்கும் அடித்தது இல்லை. 33 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காரு. 34 6 அடிச்சிருக்காரு. 15 கேட்ச் பிடிச்சிருக்காரு. 63 விக்கெட் இது வரைக்கும் எடுத்திருக்காரு. அந்த 63 விக்கெட்டை பொறுத்தளவுக்கு 34 ரன்கள் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய எக்கானமி கொஞ்சம் சரியில்லை. 8 வரைக்கும் ரன் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 9 ரன் கொடுக்கறது கொஞ்சம் சிறப்பு இல்லை. ஆனால் ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸு சூப்பர், நல்ல கேப்டன். அடுத்தபடியாக ஆடம் ஜாம்பா 20 மேட்ச் விளையாண்டுருக்காரு. ஐபிஎல்லில் 15 ரன் அடிச்சிருக்காரு. 7 ஹையஸ்ட்டு. ஆவரேஜ் 3. ஸ்ட்ரைக் ரேட் 62. 50 இல்லை, 100 இல்லை. ஒரே ஒரு 4 அடிச்சிருக்காரு. 6 அடிக்கலை. கேட்சும் இது வரைக்கும் பிடிச்சதில்லை. ஸோ இவரோட விக்கெட்டை பொறுத்தளவுக்கு 29 விக்கெட்டு, 20 மேட்சுக்கு 29 விக்கெட்டு எடுத்திருக்காரு. அதில் 6 விக்கெட், 6 விக்கெட்டு, 6 விக்கெட் எடுத்திருக்காரு. 19 ரன் மட்டும் கொடுத்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அது. ஆனால் ரன்னு வந்து பார்த்திங்கன்னா 8 ரன் வரைக்கும் லீட் பண்ணுறாரு. அது கொஞ்சம் சிறப்பில்லாத ஒரு அமைப்பு. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் போடக்கூடிய பவுலர். அடுத்தபடியாக ராகுல் சகர், இந்தியன் ஸ்பின்னர். இவர் பார்த்தீங்கன்னா 78 மேட்ச் விளையாண்டுருக்காரு. 129 ரன்கள் அடிச்சிருக்காரு. 25 ரன்கள் ஹையஸ்ட்டு. இவர் சராசரியாக 8 ரன் அடிக்கிறாரு மேட்சுக்கு. 104 ஸ்ட்ரைக் ரேட்டு. 50 அடிக்கலை, 100 அடிக்கலை. 13 முறை 4 அடிச்சிருக்காரு. 5 முறை 6 அடிச்சிருக்காரு. 23 கேட்ச் பிடிச்சிருக்காரு. 78 மேட்சுக்கு 75 விக்கெட் எடுத்திருக்காரு. 4 விக்கெட்டு 27 ரன்கள் கொடுத்து எடுத்தது தான் இவருடைய பெஸ்ட் பவுலிங்கு. இவரும் எக்கானமிங் 7.72 கொடுக்குறாரு, கிட்டத்தட்ட 8 வரைக்கும். ஏன்னா T20யை பொறுத்தளவுக்கு 7 ரன் 8 ரன்ன்றது சாதாரணமானது தான். ஆனாலும் அதுக்கு கம்மியாக இருக்கிறவங்க தான் நல்ல பவுலர்ஸ்னு நம்ம ஒத்துக்க முடியும். ஆனால் இவரும் ஓரளவுக்கு சமய சூழ்நிலையை பொறுத்து போடக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறாரு. அடுத்தபடியாக முகமது சமி, இந்தியன் பேஸ் பவுலரு. இவர் 110 மேட்ச் விளாண்டுருக்காரு. 74 ஐபிஎல் ரன்கள் அடிச்சிருக்காரு. அதில் ஹையஸ்ட் 21. மேட்சுக்கு சராசரியாக 5.6 ரன் அடிக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட்டு 93. 50 அடிக்கலை, 100 அடிக்கலை. 6 4 அப்படின்னு பார்க்கும்போது 6 முறை ஃபோர்ஸ் அடிச்சிருக்காரு. 2 முறை 6 அடிச்சிருக்காரு. 19 கேட்ச் பிடிச்சிருக்காரு. 110 மேட்சுக்கு 127 விக்கெட் எடுத்திருக்காரு. 4 விக்கெட்டு, ஒரு 11 ரன்கள் கொடுத்து ஒரு முறை 4 விக்கெட் கால் எடுத்தது தான் இவருடைய பெஸ்ட் பவுலிங்கு. இவரும் ரன்கள் பார்த்திங்கன்னா 8.44 இருக்கிறது. ரன்ஸ் கொஞ்சம் லீட் பண்ணுறாருங்கிறது தான் தெளிவாக தெரியுது. அடுத்த பிளேயர் ஹர்ஷல் பட்டேல். இவரும் வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். இவரும் இந்திய வீரர். 106 மேட்ச் இது வரைக்கும் விளையாண்டுருக்காரு. 249 ரன்கள் அடிச்சிருக்காரு. 36 இவருடைய ஹையஸ்ட்டு. ஆவரேஜாக 9.22 ரன்கள் ஒரு மேட்சுக்கு அடிக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் 122 இருக்கிறது. 50 இல்லை, 100 இல்லை.
ஆனால் 16 முறை 4 ரன்கள் அடிச்சிருக்காரு, 15 முறை 6 அடிச்சிருக்காரு, 25 கேட்ச் பிடிச்சிருக்காரு, 106 மேட்ச்சில் 135 விக்கெட் எடுத்திருக்காரு. 5 விக்கெட் ஹாலில் ஒரு முறை எடுத்ததில் 27 ரன் கொடுத்து எடுத்திருக்காரு. இவருடைய எக்கானமி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 8.74. கிட்டத்தட்ட எல்லா பவுலர்களுமே மேக்ஸிமம் எக்கானமியாக போடுறாங்கங்கிறது தான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது இந்த அணியை பொறுத்தளவுக்கு. அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கிற வீரர் ஜெய்தேவ் உணன்கட்டு. இவரும் இந்திய வீரர். இவரும் 105 மேட்ச் விளாண்டுருக்காரு, 197 ரன்கள் அடிச்சிருக்காரு, 26 இவருடைய ஹையஸ்ட்டு. ஆவரேஜாக 12.31 அடிக்கிறாரு. ஆனால் ஸ்ட்ரைக் ரேட்டு 150 இருக்குது, 50 அடிக்கலை, 100 அடிக்கலை. ஆனால் 4 வந்து 16 முறை அடிச்சிருக்காரு, 6 7 முறை அடிச்சிருக்காரு, 26 கேட்ச் பிடிச்சிருக்காரு. இவர் 105 மேட்ச்சில் 99 விக்கெட் எடுத்திருக்காரு. 5 விக்கெட்டு ஹாலு 25 ரன் கொடுத்து எடுத்தது தான் இவருடைய பெஸ்ட் பவுலிங் ஃபிகர். ஆனால் இவரும் 8.98, கிட்டத்தட்ட 9 ரன்கள் ஓவருக்கு கொடுக்கறது அந்த அணிக்கு கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கிறது. பவுலிங் போடுவாங்க, விக்கெட் எடுக்கிறாங்க, இருந்தாலும் ரன்கள் கொடுத்துட்றாங்கங்கிறது தான் மைனஸ். அடுத்தபடியாக ஒரு பேட்டரு அதர்வா டைடு. இது வரைக்கும் 9 மேட்ச் விளையாண்டுருக்காரு, 247 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் 66. மேட்சுக்கு சராசரியாக 27 ரன்கள் அடிக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள், சூப்பராக இருக்குது, 147 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய வீரர். அடுத்து பார்த்திங்கன்னா 250 இருக்குது, 100 இது வரைக்கும் அடிக்கலை. 27 4 அடிச்சிருக்காரு, 8 முறை 6 அடிச்சிருக்காரு, 5 கேட்ச் பிடிச்சிருக்காரு. அதர்வா டைடு. இவருக்கும் இந்த எடுத்தென்ன வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, இருந்தாலும் வாய்ப்பு கிடைச்சா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான காத்து கொண்டு இருக்கக்கூடிய நபரில் இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு இந்தியன் சீமர் வந்து சிமர்ஜித் சிங்கு. இவர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கெல்லாம் வீசியிருக்காரு. 10 மேட்ச்சில் 7 ரன் அடிச்சிருக்காரு, 3 ஹையஸ்ட்டு, 7 ஆவரேஜு, 87 ஸ்ட்ரைக் ரேட்டு, 50 இல்லை, 100 இல்லை, 4 6 கேட்ச் எதுவுமே இல்லை. 10 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. 3 விக்கெட்டு 26 ரன்கள் கொடுத்து எடுத்தது தான் இவருடைய பெஸ்ட்டு பவுலிங்கு. இவரும் ரன்கள் பார்த்திங்கன்னா 9.71, கிட்டத்தட்ட 10 ரன்கள் வரைக்கும் லீட் பண்ணுறது கொஞ்சம் சிறப்பில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். இனி அடுத்த செக்மெண்ட்டு டீமோட ஐபிஎல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். எஸ்ஆர்ஹெச் அணியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க விளையாட வந்ததே 2013 தான். அதற்கு முன்னாடி டெக்கன் சார்ஜர்ஸ் அப்படின்ற பேரில் வேறொருத்தர் நிர்வகிச்சுட்டு இருந்தாங்க, டெக்கன் குரானிக்கல் லிமிடெடு. அவங்ககிட்டருந்து அவங்க ஃபினான்ஸில் ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்ததுனால இந்த சன் டிவி குழுமம் அதை வாங்கி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு பேர் மாற்றிருக்காங்க. அப்போ 2013 பொறுத்தளவுக்கு 4th பிளேஸு, 2014 6th பிளேஸு, 2015 6th பிளேஸு, 2016 3rd பிளேஸ் வந்து கப் அடித்தாங்க, 2017 3rd பிளேஸு, 18 ஃபஸ்ட் பிளேஸு, 19 4th பிளேஸு, 2020 3rd, 2021 8th, அதுக்கு பின்னாடி சரிவு ஆரம்பிக்குது, 2022 8th, 2023 10th பிளேஸு, மறுபடியும் மீண்டு வர்றாங்க, 2024 2nd பிளேஸ் வந்தாங்க. இந்த டைம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்னும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அணி டெக்கன் சார்ஜர்ஸாக இருந்தப்பே கூட 2009 ஒரு முறை கோப்பை அடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லணும். அடுத்தபடியாக இந்த அணியோடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன? எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, ஃபயர் பேக்டு ஓப்பனிங் பேர் அபிஷேக் நாயரும் டிராவிஸ் ஹெட்டும் தான். அவங்க அடித்து துரத்துனது தான் T20யோடைய ஃபார்மே மாறி போச்சு. அப்போ எல்லா அணிகளும் அந்த மாதிரி அடிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபயர் பேக்டு ஓப்பனிங் பேர். அடுத்து செகண்ட் பாசிட்டிவ் என்னென்னா, வேர்ல்டு பெஸ்ட் ஃபாரின் கேப்டன் லீட் திஸ் சைடு. அதாவது பேட் கமின்ஸ் வந்து இவர் ஒருத்தர் மட்டும்தான் ஃபாரின் கேப்டன், மற்ற எல்லாருமே இந்திய கேப்டன் தான். அப்போ நல்ல கேப்டனாக இருக்கார். ஹையஸ்ட் டோட்டல் பல தடவை இவங்க செட் பண்ணியிருக்காங்க போன சீசனில். இதெல்லாம் பாசிட்டிவ். இந்த சீசனை பொறுத்த இதில் நெகட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் தான் 6 விக்கெட்டுக்கு அப்புறம் யார் வந்து ஹிட் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நோ பிக் பவுல் ஃபயரி யூனிட் கம்பேர் வித் பேட் ஃபயர். ஏன்னா இவங்க பேட் ஃபயரோடு தான் தொடங்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் பார்த்தா பேட்டில் இருக்க ஃபயர் பவுலிங்கில் இல்லை. பேட்டிங்கும் பவுலிங்கும் சமபலத்தில் இருந்தால் தான் சாம்பியன்ஷிப் அடிக்க முடியும். அது ஒரு பிக் மைனஸ் இவங்களுக்கு. ஹவு டு ஃபில் மோஸ்ட் பவுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் நட்டு அண்டு புவி. ஏன்னா நட்ராஜ் புவி அவங்க இடத்த எப்படி ஃபில்லப் பண்ண போகிறாங்க? ஏன்னா பவுலிங் யூனிட்டு இன்னும் வீக்காக தான் இருக்குது. அவங்க நல்ல பிளேயர்லாம் விட்டுவிட்டாங்க. அதை எப்படி ஃபில்லப் பண்ண போகிறாங்கங்கிறது ஒரு மைனஸ் தான்.
அதே போல் இவங்களுக்கும் நோ ப்ராப்பர் பேக்கப்ஸ், ஒன்லி 20 மெம்பர்ஸ் தான் இந்த ஸ்குவாடில் இருக்காங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரியே. அப்போ இவங்களுக்கு 7 ஃபாரின் பிளேயர்ஸ், 14 இந்திய வீரர்கள் தான் இருக்காங்க. இருந்தாலும் உலக அளவில் இவங்களும் 3 கோப்பை அடிச்சிருக்காங்க இந்த ஃப்ரான்ஸு. அடுத்து இந்த ப்ராபல் 2025 இந்த அணி எந்த இடத்த பிடிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அணியை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவாக தெரிகிற விஷயம் பேட்டிங் மட்டும்தான். ஆனால் பவுலிங் பவர் அவ்வளோ சிறப்பாக இல்லைங்கிறத தெளிவாக காமிக்குது. முக்கியமான கட்டத்தில் பவுலிங் சொதப்பிருச்சுன்னா, தொடர்ந்து 2-3 ஆட்டங்கள் தோத்துட்டாங்கன்னா அந்த மொராலிட்டியே மாறி போயிடும். அப்போ போன டைம் இருந்த மொராலிட்டி மாறி போய் அப்படியே தக்க வைக்கிறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. அப்புறம் அவங்க மேலே வர முடியாத சூழல் போகும். என்னை பொறுத்தளவுக்கு இந்த அணி 6th அல்லது 7th பிளேஸில் தான் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிய வருகிறதுங்கிறத சொல்லிக்க கடமைப்படுறேன். நன்றி, வணக்கம்.